Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கடை மார்க் பண்ணி படிங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் திஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சரி, ஸோ இதில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து இதில் போடுற கொஸ்டின் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. எல்லா கேட்டகரிக்குமே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 14 1 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன் டெஸ்பரேட், தட் மீன்ஸ் O+. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்டு, மார்க்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட்லிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிரியஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் மோடு. ஸோ டிஸ்டர்ப் மோடுன்றது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் அப்படின்ற இதில் பார்த்து அன்கண்டிஷனல் எமோஷனல் கான்செப்டில் வரக்கூடிய மார்க் பண்ணியிருக்கோம். 4 to 6 ஆன்டனி. இண்டிக்னன்ட், தட் மீன்ஸ் ஆங்கரி, எமோஷனல், அனாயன்ஸ் வந்து ஆன்டனிம்ஸ் வந்து பிளஸ்ஃபுல். ரிவைவ், தட் மீன்ஸ் ரியலைஸ், ரீகால், லைஃப் சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் வந்து டை. நெக்ஸ்ட் வந்து டிசபிலிட்டி, எபிலிட்டி. ஸோ 1 to 3 ஸ்டாண்டர்ட்ஸ், 4 to 6 ஆன்டனிம்ஸ். ஃபர்னிச்சரோட ஃப்ளூரல் வந்து ஃபர்னிச்சரே தான். ஷீப்பு, டீரு, கேட்டில்லாம் கம்பேர் பண்ணணும், அதே கான்செப்ட் தான். டிஃப்ரெண்ட் வந்து இன்டிஃப்ரெண்ட், தட் இஸ் வந்து ப்ரிஃபிக்ஸ். NGO, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ NO நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கம்பேர் பண்ணுறோம். ஸோ 10th ஒன்று வந்து வெங்கட் ஃபெல்ட் ஹாப்பி டு கெட் அலாங் வித் அவங்களோடன்னு சொல்கிறது. அப்போ கெட் ஓவர் கோட் கம்பேர் பண்ணுறது, தட் மீன்ஸ் காம்பவுண்ட் வேர்ட். அதுக்கப்புறம் ப்ரிப்போஷன் பண்ணால் ஹெர்மன் லுக்ட் அட் மீ இன் சம் அலாரம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா சுமித்ரா இஸ் ஆல்வேஸ். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லும் போது ஆஸ்க் தான் போடணும். ஏன்னா வந்து ஆல்வேஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறதுனால ஆஸ்க் போடுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது 13th ஒன்றுத்துக்கு சுமித்ரா இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் கூட போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஒன்று ஆஸ்கிங் போகலாம், தப்பு கிடையாது. இதில் வந்து 14th ஒன்று பார்த்தீங்கன்னா மை மதர் கால் மீ வைல் ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். ஸோ ஓவரால் 14 1 மார்க்குமே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க. 2 மார்க் பாருங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ஒரு 84 2 மார்க் கொஸ்டின் போட்டுரும் வித் பிடிஎ போட. ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் டிட் த யங் சீக்கல் ஃபேமிலி டூ வென் ஈ ஸ்டார்டட் ஃப்ளையிங்? ஹூ இஸ் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்? ஹவு டிட் சன்யால் ஷோ தட் ஈ ஹேட் த சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட்? ஒய் டிட் மிஸ்டர் ஹேமல் பிளேம் ஹிம்செல்ஃப்? ஸோ 4 கொஸ்டினுமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏல ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் கேட்டது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர். நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக் யூ மீட்னா தட் இன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலிருந்து கேட்டு ரொம்ப இல்லை க்ளூமினா டார்க்னு கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட் வி ஹேண்ட் நெவர் பாரோன்னு சொல்லும் போது ஹூ சேஸ் தீஸ் டூ லைன் ஸ்டோன்ஸ் அண்ட் டு கிரிக்கெட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவர்ஸ், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ மேன் ஆர் ஃபார்னா வாட் இஸ் த சேம் ஃபார் எவ்ரி ஒன் இருக்குன்னா லைக் அவர்ஸ் த லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அவன் எல்லாமே. நெக்ஸ்ட் வேர் ஆர் வி கோயிங் டு லைஃப் ஐன் எர்த். ஸோ அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது இட் நெவர் க்ரோஸ் லவ் சொல்லும்போது எல்ம் ஸ்ட்ரீட்லேருந்து கேட்டிருக்காங்க. இட் ரெஃபர் டு ட்ரீ. நெக்ஸ்ட் கிராமர் கேட்டு த போலீஸ் கால் த ஆம்ப்ரோஸ் டு த போலீஸ் ஸ்டேஷன். அப்போ ஆம்ப்ரோஸ் வாஸ் கால்டு பை த போலீஸ் டு த போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பேரிசன் பண்ணும்போது பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் நடந்து ஷி செட் ஒய் டு வல்கனோ எரப்ட். அப்போ ஷி ஆஸ்க்டு ஒய் வாஸ்லாம் போடக்கூடாது, ஒய் வல்கனோஸ் எரப்ட். நல்லா கவனிங்க, ஒய். அதுக்கப்புறம் டூ பாம் வேர்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒய் வல்கனோஸ். அப்போ சப்ஜெக்ட் ஷி ஆஸ்க்டு ஒய் வல்கனோஸ் எரப்ட். ஸோ அதுக்கப்புறம் பஞ்சஸ் சிம்பிளாக இருந்தால் டு ஹேவ் டீட் அட் யுவர் ஷாப் செட் ஆதித்யா. அப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா டூக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு முன்னாள் வந்து கொட்டேஷனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இன்னொரு கம்பேர் போட்டு அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ண ஆதித்யாயை வந்து கேபிட்டல் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்டிருக்கேன். அட் த ஏஜ் ஆஃப் 6 வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங். அப்போ வென் வர்ஷா வாஸ் 6 ஷி ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் அப்படி கம்பேர் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக கொடுக்குது. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் வந்து எந்த மெத்தடில் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரோடு மேப். நெக்ஸ்ட் 4 பேராகிராஃப் வந்து எம்பவர்ட் உமன் ஃபன் இன்சிடென்ட். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டு டெக்னாலஜி லாஸ்ட் லெசன் கேட்டிருக்காங்க. ஸோ இது கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் கேட்டாலும் பப்ளிக்கில் நம்ம அட்டன் பண்ணிடலாம். போயம் பேராகிராஃபில் லைஃபும் கிரம்பிள் ஃபேமிலி கேட்டிருக்காங்க. ரைமிங் டைம் ஸ்கீமில் வந்து சிங் ஸ்ப்ரிங் ஹோம் கம். அதுக்கப்புறம் ஏஏ பிபி இருக்குது. பர்சானிஃபிகேஷன் தேர்ட் லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அலிட்ரேஷன் செகண்ட் லைனில் கம்பேர் பண்ணும்போது அலிட்ரேஷன் ஃபார் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கம்பேர் பண்ணுறோம். பிகைன் கான்செப்ட் இருக்கா பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீ தட் கம்பேர் பண்ணக்கூடிய. ஸோ இதில் ஓவராலாக வந்து செகண்ட் லைனில் இருக்க அலிட்டேஷன் எடுது. அதுக்கப்புறம் பேரப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆன் எல் ஸ்ட்ரீட். தட் மீன்ஸ் நிறையா விஷயம் இருக்குது. அதுக்கு ரீஅரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணி நான் அட்டனே பண்ண வேண்டாம். 37 விட்டுருங்க. அதுக்கப்புறம் 38ல் 5 out of 5 ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த பேசேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பேசேஜ் வந்து ஏஜ்டு முதல்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங். ஸோ சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் தேர் ஆன்சர் மார்க் பண்ணிக்கோ. ராமு இஸ் ஏ இன்டெலிஜென்ட். ராமு இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட். த ஹோல் கிளாஸ் ஆர்
attentive, the whole class is attentive. But next வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டா லைக் குக்னா ரீட்டா லைக் குக்கிங். த பேபி சிங்ஸ் இன் த பெட் ஹூ சிங்ஸ் இன் த பெட்ரூம் ஹூ இஸ் மை சைல்டுன்னு எழுதலாம். இல்லை த பேபி ஹூ சிங்ஸ் இன் த பெட்ரூம் இஸ் மை சைல்டு. ஒன் ஆஃப் த பாய்ஸ்னு எழுதணும், எடுத்து பாய்ஸ் போடுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பாயிண்ட் வந்து ஐ ஆம் எவ்ரி ஒன்னு கேட்டிருக்கேன். ஸ்ட்ராங் இஸ் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாடிடெல் பேராகிராஃப் லிட்டில் யூரோப் ஆலந்தும் டெம்பஸ்ட் கேட்டேன். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. நாடிடெல் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் முலன் லிட்டில் யூரோப் ஆலந்து, அதே மாதிரி வந்து டெம்பஸ்ட் ஜிக்ஸாக் படிச்சுன்னா கட்டாயம் நான் அட்டன் பண்ணிடலாம். இது ரெண்டுமே கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பேசேஜ் காமெண்ட் டைரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐ மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஹவு கேன் ஏஐ பி ட்ரெயின், ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அட்வான்டேஜ், அதே வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இந்த பேசேஜில் இருக்க ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயம் கான்செப்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு வந்து பேசேஜ் காமெண்ட் டிஃப்ரெண்ட் தான், போயம் காமெண்ட் ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் எல்லா சப்ஜெக்ட்டுமே தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஒன்ஸ் again thank you from GR Success STC for your valuable support, and also wish you all success to score high marks in the public exam. All the best students. Okay, thank you, bye.